வேதத்தில் கூறப்பட்டுள்ளபடி கடைசி கால 2ஆம் வருகைக்கான காரியம் யாவும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதில் ஒரு நிகழ்வாக ஒவ்வொரு நாடும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள பதுங்கு குழிகளை ஆயத்தம் செய்து கொண்டுள்ளது. ஐஸ்வர்யவானும் ஆஸ்தி உள்ளவனும் தங்களை பாதுகாத்திட பதுங்கு குழிகளை வாங்கி வருகின்றனர். தரித்திரர்களோ தங்களுக்கு திராணி இல்லாததால் தவித்து நிற்கிறார்கள். தரித்திரர் என தேவனிடம் உங்களை தாழ்த்துங்கள். நாம் தரித்திரர் ஆயிற்றே என கலங்காதிருங்கள். உன் வேதனையை அறிந்த தேவனவர். பிதா ஒருவரை தவிர அந்த நாளோ நாளிகையோ யாருக்கும் தெரியாதே. எனவே விழித்திருங்கள். நாம் தரித்திரர் அல்ல, தேவனின் பிள்ளைகள். எனவே காத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அவர் உண்டாக்கின கிரியைகள் அனைத்தின் மேலும் அவர் இரக்கம் உள்ளவர். தரித்திரர்களாகிய நம்மை கைவிட மாட்டார். நாம் ஏனோக்கு எலியா போல் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கிளைகளும் கூடுகளும் இருப்பது போல் உனக்கோ நீ சாய்ந்து கொள்ள தேவனின் மார்பு உள்ளது. துன்மார்க்கன் சாவிலே எனக்கு பிரியமில்லை. அவன் தன் வழியை விட்டு என்னிடம் திரும்புவதே எனக்கு பிரியம் என தேவன் உரைக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன் என்கிறார். எனவே சத்தியத்திலே உத்தமனாய் நடந்து கொள். ஆமேன், ஆமேன், ஆமேன்.